எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நான் பார்க்க போகிற வீடியோ கேஸ் பைப்பு டைட் பண்ணுற கிளாம்புங்க. ரெகுலேட்டரையும் பைப்பையும் நல்லா கனெக்ட் பண்ணிவிட்டு இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கிளாம்ப் போட்டு மாட்டிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கரண்ட் வராது, கேஸும் இந்த அளவுக்கு லீக் ஆகாது. ஓகேங்களா? அடுப்பையும் கேஸ் பைப்பும் கனெக்ட் பண்ண இடத்துல ஒன்று, ரெகுலேட்டரும் கேஸ் பைப்பும் கனெக்ட் பண்ணுற இடத்துல ஒன்று, ரெண்டு இடத்துலையும் கனெக்ஷன் பண்ணி நல்லா டைட் பண்ணிட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, இதை எடுத்துக்கிட்டு அது லைட்டாக பின்னாடி இந்த பக்கம் திருப்பினோம்னா அப்படியே லூஸ் ஆகிக்குதுங்க. லூஸ் ஆனதுக்கப்புறம் இப்படி எடுத்துக்க வேண்டியதான். எடுத்துகிட்டு இந்த ரெகுலேட்டரை இந்த பைப்புக்குள்ளே நல்லா திருக்கி இன்செர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நல்லா திருக்கி இன்செர்ட் பண்ணணும். அப்படியே அடுப்பு இருந்துச்சுன்னா அடுப்பையும் நம்ம நல்லா இன்செர்ட் பண்ணிட்டு நல்லா திருக்கி பைப்புக்குள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெகுலேட்டரும் இந்த பைப்பும் இணையிற இடத்துல இந்த கிளாம்பை அப்படி எடுத்து இந்த கிளாம்பை அப்படி உள்ளே இன்செர்ட் பண்ணி அப்படியே இந்த பக்கம் ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணுறதுக்கு இந்த பக்கம், இப்போ டைட் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் அப்படியே திருக்கணும்னா டைட் ஆகிக்கும். நம்ம திருப்பி எப்படி நம்ம கழட்டுறதுக்கு வசதியாக மாதிரி பார்த்துட்டு இந்த பைப்பை வச்சுக்கிட்டு நல்லா டைட் பண்ணிட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். அதுக்கப்புறம் அந்த பைப்பு இந்த இதுலேருந்து மேக்ஸிமம் கரண்ட் வராது, ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக இது போட்டோம்னா கேஸ் லீக் ஆகாது, கரண்ட் வராது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதில் விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் 10 ரூபா. நன்றி, வணக்கம்.